உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 20வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியாக நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு விஜயனையா அவர்கள் ஜோதிட பேராசிரியர் சுகர்நாடி உரையை வழங்க போறார். அவருடைய உரையை ஆர்வத்தோடு வரவேற்று பேச அழைக்கின்றோம். ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 20வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் என்னை சுகர்நாடியில் பேச அழைத்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். ஜோதிட ஆராய்ச்சியாளர்களும் ஜோதிடம் பார்க்கிறவர்களும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு கமெண்ட்ஸில் நல்ல வார்த்தை வராதா, நெகட்டிவ் வராதுன்னு, நல்ல ஜாதகம் வந்தால் நல்ல தப்பா சொல்லுவான், கெடுதல் வந்தால் கெடுதல் தான் சொன்னான். நைட்டு ஒரு ஜாதகம் பார்த்தேன், போன் நம்பர் தரேன் கேளு, உனக்கு கேன்சர், ஆனால் நீ பொழைச்சிக்குவேன். ஒரு பெண்ணோட ஜாதகம் பார்த்தேன், உனக்கு கேன்சருமா, ஆமாம் பொழைச்சிக்குவேன், பொழைச்சிக்கிச்சு, அறுவை சிகிச்சை பண்ணி பொழைக்குது. அப்போ காரணம் என்ன? கேன்சர்னு சொன்னீங்கன்னாவே ராகு செவ்வாதாங்க. ராகுவும் செவ்வாயும் கடுமையான பகையான நட்சத்திரத்தில் இருந்து 1 டிகிரி டச் பண்ணா அந்த அந்த அவங்க பொண்ணாக இருந்தாலும் ஆளாக இருந்தாலும் கேன்சரில் இறந்துடுவாங்க. நைட்டு ஒரு ஜாதகம் பார்த்தேன், அது ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஒருத்தருக்கு யாரு கேன்சர் வருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ராகு புனர்பூசம் 1ஆம் பாவத்தில் மேலே ஏறுது. கடகத்திலேருந்து ராகு புனர்பூசம் 3ஆம் பாவத்தில் ஏறுது. ராகு புனர்பூசம் 3ஆம் பாவத்தில். செவ்வாய் ரிஷபத்திலேருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாவத்துக்கு வருது. அப்போ ரெண்டுக்கும் இடைவெளி கேப் எவ்வளோ இருக்குதுங்க? அப்ப இதுல மிருகசீரிஷம் 4 ஒரு பாதம், திருவாதிரை 4, குருவோட 2, 7 பாதம் இருக்குது. 7 பாதத்துக்கு ஒரு பாதத்துக்கு 18 வருஷம்னா 108 வருஷம் கழிச்சு கேன்சர் சேர்த்துட்டு போயிட்டு போறா. ஆனா இப்ப நான் சொன்னேன், உனக்கு கேன்சர் வந்திருக்கும், ஆனா உனக்கு கேன்சரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து போடுவாங்க, பொழைச்சிக்கோ அப்படின்னு. நான் இப்பயே ஒரு செத்து போயிட பரவாயில்ல, சத்தியமான சொன்னேன், நீ சாக மாட்டேன். ராகு திசை 63 வருஷம் நடக்குது உனக்கு, நீ சாக மாட்டா, 63 முடிஞ்சாதான் போவ அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. எனக்கு மார்பில் ஒரு கட்டி, ஆனால் வலிக்கலையாம், ஒரு கட்டி இருக்குது, வலிக்கல, என்னமோ கட்டிக்கு தொட்டு பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறாங்க. அந்த கேன்சர் கட்டி உருவாக்கிது, இதை ஆரம்ப ஸ்டேஜ் தான், இதை ரிமூவ் பண்ணிட்டா நீங்கள் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி இன்னும் 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறாங்க. அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. நான் சொன்னேன், உனக்கு கேன்சர் வரும், ஆனால் பொழைச்சிக்குவேன். அதே நான் விருதுநகர் பக்கம் ஒரு அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்தேன், கேன்சரு, ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நான் அப்படியே எடுத்துகிட்டு ஒரே வாரத்தில் சேர்த்து போகணும்னு சொன்னேன், எடுத்து போயிடுச்சு. அப்போ உனக்கு நடக்கிறத சொல்லணும் இல்லையா? அந்த அம்மாளுக்கு ஒரு ஜாதகத்தில் கேன்சர்னா செவ்வாயும் ராகும் பகையான நட்சத்திரம் நிற்கணும். செவ்வாய்க்கு பகையான நட்சத்திரம் யாரு? செவ்வாய்க்கு பகையான நட்சத்திரம் சனி, சுக்கிரன், ராகு, இதெல்லாம் கடுமையான பகை நட்சத்திரம். புதன். இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து ராகு ஏதாச்சும் நிற்குது இல்லையா ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் ராகு பகையாந்து ஒரே டிகிரி 2 பேரும் மோதிக்கிட்டாங்கன்னா அந்த ஜாதகம் கேன்சர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்றது கூட புரியலைன்னா, ராகும் செவ்வாயும் நவமிஸ்தில் ஒரே வீட்டில் இருந்தா அந்த ஜாதகம் கேன்சர் வரும். இப்போ உங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய ஐடியா பண்ணணும். அப்போ அம்சத்தில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக சொல்கிறேன்னே, மேஷத்தில் ராகு இருக்குதுங்க, மீனத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் எதை நோக்கி போவான்? ராகு இப்படி நோக்கி போகுதா, உள்ளே போய் 1 டிகிரி இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்து செவ்வாய் திசையோ ராகு திசைனா கேன்சர் வந்துடும், கண்டிப்பாக நடக்கும். அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கேன்சர் வரும்னு தான் சொல்லணும். அப்போ கேன்சர் வந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நீ பொழைப்பியா பொழைக்க மாட்டேன்னு சொல்லணும்ல. கேன்சர்னா சாதாரண விஷயம் இல்லை, உயிர் கொள்ளும், அது ஆபத்து தான். அப்போ நாம் அவங்க பொழைச்சிக்கிறதா இருந்தால், இப்போ கேன்சர் வந்தவங்க நிறைய பேர் பொழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் இறந்து இருக்கிறாங்க. அப்போ இறந்தவங்களை இறந்துருவாங்கன்னு சொல்லணும்,
பொழைக்கிறீங்களா, பொழைக்கணும் தானே சொல்லணும். நல்ல வார்த்தை வராதா, நல்லா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா எப்படியா சொல்றது? உங்களுக்கு இருக்கிறத ஜோசியத்தில் சொல்ல முடியும். அதுக்கு மேலே இப்போ நம்ம என்னது சொல்றது? அப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அரசு உத்தியோகத்துக்கான விதியை சொல்லணும், தொழிலே இல்லாதவனுக்கு தொழிலை சொல்லணும், ஒருத்தருக்கு கேன்சர் வந்தால் கேன்சர் சொல்லணும், ஒருத்தருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லணும், என்ன குறை இருக்குதோ என்ன நிறைய இருக்குதோ அதை தான் சொல்லணும். அதுதான் சோசியம். நீங்கள் சோசியக்காரர் அத்தனை பேருமே அவனுடைய கர்மாவை நிறைக்குறை சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் நிறைய குறை சொல்லாம குறைய நல்லதா சொல்லி நல்லதை தப்பா சொல்லி அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணா அது சோசியமே அல்ல. அது சோசியம் பார்க்கறதுக்கு கழுவி மணிமேகலை சொல்லி ஊற்றி விடுவாங்க. இது ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லலாம். இப்போ நிறைய பேர் மனநல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இப்போ இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன விதிமுறை அப்படின்னா தெளிவாக தெரியணும் இல்லையா? மனம்னா இருக்கிறாங்க யாரு? மனதுக்கு அந்த பாவம் எது? அப்ப சந்திரன் அஞ்சலை, உதாரணமா சொல்றேன், சந்திரன் அஞ்சலை நீசமா இருக்கணும். அப்ப சந்திரன் கூட இன்னொரு பெண் கிரகம் இருக்குது சுக்கிரன். ரெண்டு கிரகமும் ஒரு அஞ்சலை விருச்சகத்துல, கடவுளக்கணும் அஞ்சலை விருச்சகத்துல சந்திரனும் சுக்கிரனும் தான் அவன் மனநல பாதிக்கப்படும் சொல்லணும். இப்போ அவனுக்கு இந்த நம்மளை பேர் தெளிவாக பேச மாட்டாங்க. ஒருத்தர் சில பேர் பாருங்க அரசியலில் கரைச்சி கொடுப்பான், ஆனால் குடும்பம் இருக்காது, வருமானம் இருக்காது, சம்பாதிக்க மாட்டோம். அந்த அரசியல் அது ஒரு பைத்தியம்பாங்க. சந்திரன் 5ஆம் பாவத்தில் கெட்டு போயிட்டாவே அது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பைத்தியம். தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்குவானா, தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்குவான். இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், ஒரு 40-42 வயசு. பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் அவன் பேசுகிற வார்த்தை அசிங்கமாக பேசுவான். மற்ற நாள் நம்ம இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அவன் பேர் தங்கமையன். இல்லை தங்க வாட தங்க ஒரு பீட்டு குடிச்சேன், ஆனால் தங்கமையன் ஒரு பீட்டு கொடுறான், அவன் கூட்டிக்கிட்டான் அப்படின்னா ஆனால் நான் பீட்டு குடி தப்புனா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே பௌர்ணமிக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு டேய் என்ன பீட்டு குடிக்கிற, எந்த பீட்டு குடிக்கிற காட்டு துப்புவான். அப்ப அவன் ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறான். உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவமும் சந்திரனும் கெட்டு போயிட்டா கற்பனை கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், கண்டதை உளருவான், கண்டதை பேய்ப்பான். இப்படி பேசுறவங்களை தான் கிராமப்புறத்தில் என்னங்கிறாங்க, பேய் பிடிச்சிச்சுங்கிறாங்க. இப்படிதான் பேய் பிடிச்சிச்சுங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க யார் யார் மேலாம் கோபம் வச்சுக்கிறாங்களா அந்த அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு திட்டுவாங்க, அவனை பேய் பிடிச்சி ஓட்டினாலும் திட்டுவாங்க. மனம் கெட்டு போயிடுச்சு. சரிங்க, ஒரே ஒரு கேள்வி, சித்தர்னு சொல்றாங்கல்ல, சித்தரை யார சொல்லுவாங்க? சித்தர்னு சித்தர்னு சொல்றாங்கல்ல, எதுக்காக சித்தர்னு சொல்றாங்க? சித்தர்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏங்க எலம்புல கணேசன் ஐயா ஒரு கை ஜோர கை தட்டுங்க. சித்தம் தெரிஞ்சவனா சித்தர், சித்தம் கெட்டு போயிடுச்சுன்னா பைத்தியம். வெற்றி அதான தோல்வி. அப்ப பாருங்க, சித்தர்னா அறிவு தெளிந்தவர்கள் அர்த்தம், அறிவு தெளிந்தவர்கள் அர்த்தம். அப்ப இந்த அறிவு கிரகம் யாராருங்க? சந்திரன், சுக்கிரன், புதன். இந்த 3 பேர் 5ஆம் பாவம். பாவத்தில் 5ங்க. இந்த 3 கிரகமும் 5ஆம் பாவம் பலம் பெற்றால் அவன் சித்தன், அவன் தெளிந்த ஞானி. சித்தம் தெளிஞ்சிருச்சு, அறிவுபூர்வமாக செயல்படுவான். இப்ப அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கலாம். அவரு இந்த உலகமே பாராட்டி ஒரு பட்டம் கொடுத்தது, அவருக்கு கொடுக்காத பட்டமே இல்லை. இந்தியாவுடைய உயர்ந்த விருது என்ன விருதுங்க? பாரத ரத்னா விருது கிடைச்சா, வெளிநாடுகளில் அவர் கிடைச்சா. அப்ப அவர் சித்தன். சித்தர்னா தெளிந்த ஞானி. அவர் என்ன டிபார்ட்மெண்ட் போறாரு அந்த டிபார்ட்மெண்ட்டை சிறப்பாடு போறான். அவர் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம நினைக்கிறோம். அவர் சித்த மருத்துவம் இருக்கு இல்லைங்க, நம்ம மருத்துவ அந்த மருத்துவத்துறையிலையும் நிறைய மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் கண்டுபிடிக்காத விஞ்ஞானமே இல்லைங்க. அப்ப அவரு தான் சித்தர். சித்தர்னா தெளிந்த ஞானி. இப்ப நம்ம ஆளுங்கள்லாம் இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் பாரு, சித்தர்னா சித்தம் தெளிஞ்சிருக்கணும். சித்தருக்கு மேல சித்தரு ஞானிகள் அப்படின்னு சொல்றான். ஞானிகள் யாரு? இந்த சித்தம் தெளிஞ்சாதான் ஞானத்தை உணர முடியும். நீங்க இந்த 6 சக்கரம் இருக்குதுல்ல, இந்த மூலாதாரத்துல இருந்து 6 சக்கரம் இங்க மேல இந்த
குழந்தையா இருக்கும்போது அப்படியே நம்ம பொசன்னு இருக்கும். அந்த அந்த வழியில கொண்டு போய் அந்த சித்தம் தெளிஞ்சு தெளிவாக பேசி தெளிவாக கண்டுபிடிச்சி அப்போ மேலே வரும்போது அந்த மூலாதாரத்துல மேலே ஓப்பன் ஆகுமா, அவங்க தான் ஞானிகள். அவங்க எல்லாம் பலம் பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ சித்தனாக இருந்து அறிவு ஞானம் புத்தி எல்லாம் தெளிவடைஞ்சு சித்தராக மாறி அந்த சித்தர்கள் வேலை செஞ்சு பலம் பழுத்தா அவர்கள் வந்து ஞானிகள், மகான்கள்ங்கிறாங்க. அப்ப உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராஜிகளும் அன்போடு அரவணைச்சு நல்லதையே செய்யறது தான் மகான்கள். அப்ப அறிவுஞானிகள் தான் மகான்கள். ஆனா நம்ம ஆளுங்கள்ல யார மகான்கள் கும்பிடுறாங்கன்னா சித்தம் கிளஞ்சி போயிருக்குதுல்ல, பைத்தியக்காரனை மட்டும்தான் ஞானிகள் சித்தர்கள் மகான் சொல்லி அவன் முன்னாடி தான் 1000 பேர் போறான். எங்க ஊர்ல ஒருத்தன் பாருங்க, எங்க ஊர்ல ஒருத்தன் ஒரு நடந்த சம்பவம் சொல்ற பாருங்க. அவனோட குடும்பத்துல சில பாதிப்பு ஏற்படுத்துச்சு, அவன் கண்ணால பார்த்தான். அதுல பைத்தியம் முடிச்சு உளறிட்டு கிடப்பான், கசாமிச்சாரு உளறிட்டு கிடப்பான். அவன் இந்த நம்ம டீசல் ஆயில் இருக்குதுல்ல, அந்த ஆயிலை குடிச்சுட்டு செத்து போயிட்டான். நான் வாங்க காட்டுறான். அவன் இந்த ஆயிலை வந்துட்டு 2 வீலர் மாத்திரம் லாரி மாத்திரம் அந்த ஆயிலை கொண்டு போய் எடுத்து குடிச்சுட்டு செத்து போயிட்டான். அவனை சித்தரை சொல்லி கொண்டு போய் சுடுகாட்டுல வழிபடுறான். பைத்தியத்தை விரும்புது. இப்ப தெளிஞ்ச ஞானிக்கு என்ன, சித்தர்களுக்கு என்ன, சித்தர்னா யாரு, ஞானினாரு, மகான்கள் யாருன்னா அதை தெரியல. பைத்தியத்தை ஞானிங்களாம், பைத்தியத்தை சித்தருங்களாம். இப்ப இதெல்லாம் என்னத்தை கொண்டு போய் பார்த்துட்டு இருக்க முடியும்? இனம் பெருக்கி தெரியல. எப்படி இப்ப பால்ல தண்ணி ஊற்றி அன்னப்பறை விட்டா பால் தனியா தண்ணி தனியா பிரிச்சு குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் மனிதனாக இல்லை. எங்க போனாலும் பைத்தியம் முன்னாடி 1000 பேர் போறான். பைத்தியம் எனக்கு கொடுத்துரும், கல்யாணம் ஆகாத கல்யாணம் பண்ணி வச்சிருவான், குழந்தை பிறந்து வச்சிருவான், கோடீஸ்வரன் பைத்தியம் முன்னாடி போறான். இந்த பைத்தியத்தை கொண்டு போய் எங்க தெளிவு வைக்கிறது? இந்த பைத்தியத்தை கொண்டு போய் தெளிவு வைக்க முடியாதுங்க. காலம் சொல்லுமா, வேதம் சொல்லுமா தெரியல. அப்ப இவ்வளவு பிரிக்க தெரியல. அப்ப இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் சொன்னோம்னா இன்னொன்று சொல்ல பாருங்க. யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு சேர்ந்து அல்லது செவ்வாய் செவ்வாய்க்கால் ஏறி 6 to 12 இருக்குதோ இவங்கெல்லாம் பேய் பிடிச்சிக்குமா. அது கேன்சர் வேற, கேன்சர் நேருக்கு நேர. அது ஒரு பக்கம் வச்சுங்க சார். ஜோதிடத்திலேயே நெகட்டிவா அதிகமாக வரக்கூடியது ராகும் செவ்வாயும் தான். ஏன் சொல்லுங்க, ஏன் சார்? ஜோதிடத்துல அதிகமான பங்கு வகிக்கிறது, கெடுதலை கொடுக்கிறது செவ்வாய் ராகும். ஏன்? செவ்வாய் உடம்புல எந்த பொருள்? ரத்தம். ராகு என்பது கெமிக்கல் பாய்சன். 2 சேர்ந்தா பைத்தியம், கேன்சரு. கண்டி லக்கணம் 8ல செவ்வாயும் ராகம். ஒரு ஜாதகம், பொண்ணு ஜாதகம், செவ்வாய் தச்சோடு. ஏமா உங்க பிள்ளைங்க பேய் பிடிச்சின்னு பாடம் போட்டியா, இந்திரம் கட்டினியா? ஆமாங்க. எப்ப தெரியும்? நான் அந்த திசைபுத்தி போனேன் தெரிஞ்சு பண்ணேன். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்து 6 to 12 இருந்தா பேய் பிடிக்கும். பாடம் போடுவாங்க, இந்திரம் கட்டுவாங்க, மந்திரிப்பாங்க, கழுப்பு கழிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்ப இது தெரியுமா அப்படின்னா அந்த திசைபுத்தி போய் இன்னொன்று பாருங்க. லக்னாதிபதி தளமாக இருந்தால் அதே கூட நம்ப மாட்டாங்க. லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எங்கெங்கெல்லாம் பாடம் போடுறாங்க, எங்கெங்கெல்லாம் இந்திரம் கட்டுறான், எங்கெங்கெல்லாம் கழுப்பு கழிக்கிறான், எல்லாம் கழிச்சுட்டே இருப்பான். பெண்ணகுடி பண்ணிப்பேன், காத்தூராய் மணி, எல்லா கோயிலுக்கும் போவாங்க. செவ்வாய் ராகு 6 to 12 2 சேர்ந்து இருந்து திசைபுத்தி நடந்தால் பைத்தியம், பேய் பிடிக்கும், பெசாச்சி பிடிக்கும். ராகுனா யாரு? பேய். நம்பர் 13 அதை கூட்டினா 4. ராகு. பேய்னா ராகு, ரத்தம்னா செவ்வாய். இப்ப 2 சேர்ந்தா பேய் பிடிச்சிக்கும். ரத்தம் காட்டு, ரத்தம் காட்டு. இது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா இந்த ஜோதிடத்துல பொருத்தி பார்க்கணும். ரத்த காட்டேரி இது கக்கும் ரத்தமாம்பாங்க. ஆமா, அந்த செவ்வாய் ராகு 3, 6 to 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்று இருந்து அந்த திசைபுத்தி ஓடி லக்னாதிபதி கெட்டு போயிட்டா அவன் ரத்தமா கக்குவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணி அப்ப இப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் பேய் பிடிச்சி சொல்லணும், பானம் போடுவேன்னு கேட்பேன். இவங்களுக்கு தான் அப்படி சொல்லணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்ப இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது இல்லை? அப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்ல, அப்படி சொல்லணும்ல. இப்ப இதை
ஒருத்தர் வீடு கட்டுறாரு, பிரமாண்டமான வீடு, மாளிகை, அப்படி சொலிக்குதே அப்படின்னு சொன்னீங்கன்னா ராகு தான். சிம்ம லக்கணமாக இருந்து 4ல் ராகு இருந்தால், பாபகிரகன் பார்க்காமல் சுபகிரகன் சேர்ந்து பார்த்திருந்தால் பிரமாண்டமான வீடு கட்டுவார். இப்ப ராகு பேயும் ராகு தான், பிரமாண்டமானதை கொடுக்கறதும் ராகு தான், உச்ச ராகு. அப்ப சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் பாவத்துல ராகு விருச்சிகத்துல உச்சம் பெற்று அவர் நின்ற நட்சத்திர கேந்திர திரிகோணத்துல தான் அவன் பிரமாதமான வீடு கட்டுவான். வண்டி வாகனம் சொலிக்கும். அவன் ஆடி காரில் போவான், ஆடாத காரில் கூட போடுங்க. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு நல்லதையும் பார்க்கணும். அப்ப அந்த ராகுங்க சிம்ம லக்கணத்துக்கு ராகு 4ல் உச்சம் பெற்று எல்லா கிரகமும் ராகுவோடைய தொடர்புல இருந்தால் அவன் ஒரு கோடீஸ்வரன். எந்த முழுனா வீடு கட்டி விடுவான், வாடகைக்கு வாகனங்கள் வாங்கி விடுவான், விவசாய நிலம் பண்ணுவான். அப்ப இவங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் சொல்லலாம், பிரமாண்டமான சொல்லலாம். டைம் ஆயிடுச்சு. அப்ப பிரமாண்டம். இப்ப இந்த பேரு நீங்க ஆராய்ச்சி பண்ணி அது சொல்லணும். அதே லக்கணம் என்ற நட்சத்திரம், லக்கணாதிபதி நட்சத்திரம், மற்ற 9 கோள்கள் நின்ற நட்சத்திரமும் 8ஆம் பாவத்தை தொடர்பு இருந்தா இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? உதாரணமாங்க கும்ப லக்கணங்க, 8ல் செவ்வாய் இருக்குது, எல்லா கிரகமும் செவ்வாய் இடக்கால், இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 13-14 வயசு, ஆண்டிசம். ஆட்டிசமா? எந்த ஒரு பொருளும் 9 கோள்களும் உடல் உறுப்புகளும் எந்த ஒரு பொருளும் வேலை செய்யாதான். இன்னும் சொல்ல போனா மூளை வேலை செய்யாது. இந்த மூளை சொல்ல 2 கிரகம் இருக்குது. எது மூளைகள் 2 கிரகம்? குரு 1, புதன் 1. மொத்தமா மூளையா இருக்கிறது குரு, அது உள்ள நரம்பு புதன். சந்திரன், புதன், குரு இது பாதிச்சாவே ஆண்டிசம். ஆட்டிசமா? ஒரு எல்லா கிரகமும் 8ஆம் பாவத்துக்கு போனா எல்லா பொருளும் செயலிழந்துருங்க. 8ஆம் இடங்கிறது என்னன்னுங்கன்னா, ஒரு வாழை மரம் வைக்கிறேங்க, 5 அடி 10 அடி உயருது, கொலை போடுது, காய் விடுது, பூ பூக்குது, காய் விடுது, பழம் பழுக்குது. அந்த மரத்தை 2ஆ வெட்டிவிட்டீங்கன்னா அது பூ பூக்குமா, காய் காய்க்குமா? 8ஆம் ஆகிறது எந்த ஒரு பொருளையும் 2ஆ வெட்டி விடுங்க, அந்த வெட்டுல துளுக்காது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு கருங்கல் எடுத்துக்கிறோம், அதை 2ஆ உடச்சி விட்டா ஒட்ட முடியுமா? மறுபடியே இல்ல, எந்த போட்டு ஒட்டா ஒட்டாதுங்க, உடஞ்சுதான். அதுதாங்க 8ஆம் பாவம் உயிர் பாவம். உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது மனிதன் 8. அந்த 8 3 8 12 தொடர்பு ஏற்பட்டா உயிர் வேறையாவும் உடல் வேறையும் பிரிச்சிடும். அதுக்கு மேலே பொழைக்க வைக்க முடியுமா? எத்தனை புண்ணிய அர்ச்சனை பண்ணுங்க, எத்தனை அபிஷேகம் பண்ணுங்க, அது கோடிக்கணக்கான பண்ணாலும் பண்ண, நாமலாம் பண்ண முடியாது. அரசியல்வாதி கோடீஸ்வரம் பண்ணுவான், அவனாலேயும் முடியல. 1ம் 8ம் சம்மந்தப்பட்டா உடல் உயிர் பிரிஞ்சிருங்க. 8ஆம் இடங்கிறது வெட்டு, ஒரு பொருளை 2ஆ ஆக்குறதுங்க. ஒன்றும் இல்லை சார், இந்த மைக்கை 2ஆ வெட்டி விட்டா இது பாதி இது பாதி ஆயிரும். பேசினா போகுமா? பேசாது. 8ஆம் இடங்கிறது வெட்டு. எல்லா பாவமும் எல்லா கோள்களும் 8ஆம் பாவத்தை தொட்டால் அங்க வெட்டுப்பட்டு விடும். அங்க மூளை வளர்ச்சி இல்லை, உடல் வளர்ச்சி இல்லை, அறிவு ஞானம் இருக்காது. இது எங்க சுகர் நாடியில தீர்க்கமாக நம்ம எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாம் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் நிறைய ஜோசியத்தில் சொல்லியிருக்கிறோம். ஒரு சுகர் நாடி என்ன ஜோதிட இதில் எழுதியிருக்கிறோம். இந்த மன வளர்ச்சி இல்லை குழந்தைய ஒரு 4-5 ஜாதகம் பார்த்து, குழந்தை பார்த்து இது இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை ஜாதகம் அதில் இருக்குது சுகநாடி புக்கில். அதை சொன்னதுக்கு ஆமாங்கிறதுனால தான் இந்த நாங்கள்லாம் இப்படி போடுறோம். அதுமாரி எல்லா பாவமும் 8ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது. எல்லா பாவமும் 6ஆம் பாவத்துக்கு வந்துருச்சுன்னா அவன் ஒரு நோயாளி அப்பான், கடங்காரன் அப்பான், ஊர் ஃபுல்லாக வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போட்டுகிட்டே இருப்பான். அப்போ எல்லா கிரகமும் 3 6 8 12 போகக்கூடாது. எல்லா கிரகமும் 1 2 4 5 7 9 10ல் தொடர்பு இருந்தால் அவன் சிறப்பாக இருப்பான். பொதுவாக லக்னம் பலமாக இருக்கணும், ராசி பலமாக இருக்கணும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாவே தொழில் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாம் சிறப்பாக இருப்பான். அப்போ நாம் ஒரு பாவம் பலமாக, இப்போ எங்கள் ஆறுமையை சொன்னார் இல்லையா, உயிர்காரகம் பலமாக இருக்குதா, பொருளுக்காரகம் பலமாக இருக்குதா? ஒரு ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் போட்டு பச்சை கலர்லாம் உயிர்காரங்கிறார், இன்னொரு கலர்லாம் பொருளுக்காரங்கிறார். அது
கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். அதை கேபி நானும் கேபி படிக்கிறேன். அவரு படிச்ச தேவராஜ்கிட்டயே படிச்சிருக்கிறேன். அவர்கிட்டயே போய் அவர் கையாலேயே புக் வாங்கிட்டு வந்து அவரோட தொடர்பு கொண்டு பேசி வச்சுக்கிறேன். நான் கேபிலையும் படிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். எனக்கு கேபியை விட எனக்கு சுகர் நாடி பழத்தை உரிச்சு புட்டு நசுக்கி ஓடுற மாதிரி இருக்குது. அதனால நான் சுகர் நாடி எடுத்துக்கிட்டேன். இப்போ எங்க ஆர்மையா சொன்ன மாதிரி கேபி வருதுன்னா சிஸ்டம் வேணும், அதில் சாட்டு வேணும், அந்த சாஃப்ட்வேர் வேணும், எல்லாம் போடணும். அந்த விதிகளில் இப்போ உங்களுக்கு நிறைய இன்னைக்கு ஜாதகம் பார்க்கும்போது குறைஞ்ச ஒரு 20 இது சொல்லிருப்பேன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு போனாலும் ஒரு ஜாதகம் 2 ஜாதகத்தை போட்டு ஒரு 20 விதியை கொடுத்துருவேன் மக்களுக்கு இலவசமாக தான். ஒரு நாள் கிளாஸ் எடுத்தா எங்க ஐயா இளம்பல கணேசன் ஐயாவை கூட கிளாஸ் எடுத்துக்கிறாரு 1000 ரூபா. அதை நான் பேர் சொல்ல மாட்டேன் காட்டினேன். அவரு இவர்கிட்ட காசு வாங்கிட்டு அவரு ஏற்பட்டாரு. எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் சொன்னேன் இளம்பல கணேசன் ஐயா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ் கூட்டி போவாங்க எடுப்பாங்க காசு தர மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் மொத்தத்துல நல்லவங்க எல்லாம் நம்புறதில்ல நாடு. அறுக்கிறவனை தான் ஆடு நம்புது, மேய்க்கிறவனை நம்புறதில்ல. அதனால விதிகளை நான் எவ்வளவு விதிகள் சொல்றேன். எனக்கு 1000 சொத்தைகள் 1000 குற்றங்கள் குறைகள் இதெல்லாம் சொல்றீங்க, இது நியாயமா? நான் நல்ல விதி தானே சொல்றேன். உங்கள்கிட்ட நான் காசா கேட்கறேன், பணமா கேட்கறேன்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு ஜோதிட ஆராய்ச்சி கருத்தரங்கத்துல 20 விதி கொடுக்குறேன். அந்த 20 விதி எடுத்து வச்சு பலன் சொல்லுங்க, அற்புதமா வரும்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துல 20வது கருத்தரங்கத்துல வாய்ப்பு கொடுத்த தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், துரைசாமி பொருளாளர் இதுவரைக்கும் கேட்ட ஜோதிட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டோ கிட்ட தூரமாக எடுக்கிறோம். இப்போது நமது கௌரவ தலைவர் சுகர்நாடி பேராசிரியர் அற்புதமான உரை வழங்கினார். இப்போ அவர் கொடுத்த அந்த விதிமுறைகள்லாம் இந்த விதிகள்லாம் ஏற்கனவே பல வீடியோக்களை நம்ம பார்த்துருந்தாலும் விஷயங்கள் பொதிந்துதான் அமைஞ்சிருக்குது. அது சொல்லுவாங்க, ஒரு கவிதை ஒன்று வரும், ஒரு துளி உயர்வுக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்து தமிழகமேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். உண்மையில ஐயாவுடைய இந்த உரைக்கு பொன்னால் வெய்யப்பட்ட பட்டாடையில தான் இவருக்கு பொன்னாடை போத்தணும். நாங்க இந்த சங்கத்தினோட சார்பில் ஒரு எளிமையான ஆடையை நம்ம போத்தி அவரை கௌரவிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வயதில் மூத்தவர், நாம இவர்கிட்ட பொன்னாடை வாங்கிக்கணும். அந்த மாதிரி ஒரு தகுதியும் சிறப்பும் பெற்ற நம்மளுடைய கௌரவ தலைவருக்கு வயதில் மூத்த நம்ம ஜோதிட பெருந்தகையாகிய ஸ்ரீ சௌரியராஜன் ஐயா அவர்கள் இவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கணும்னு அன்போடு வேண்டுகிறோம். ஐயா வாங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவர் யாருடைய சொந்தக்காரன்னா, வில்லனாக நடிச்ச மேஜர் சுந்தரராஜன் தெரியுங்களா, அவருடைய மைத்துனர் தான் இவரு. சொல்றதே இல்லை, அவர் சொல்றதே இல்லை. அதே மாதிரி கடக ராமசாமின்னு திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்துல 247வது போன மாத காலத்தில் நடத்திங்களா. ஆரம்பத்துல அகரமகாலில் நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து நானும் இவரும் அங்க எங்க இளமலை கணேசன் ஐயா, அவர் ராஜரத்னம் வந்தார். இந்த மாதிரி ஆரம்ப காலம் ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும். எங்க 30 ஆண்டுகளுடைய நட்பு. அதனால அவருடைய கையால இந்த பொன்னாடை வாங்குறது எனக்கு தங்க மாலையாவே தெரியுதுங்க. அதாவது இந்த மாதிரி திவ்யமான மூத்த ஜோதிடர்களுடைய வருகையினால நம்மளுடைய சங்கத்தினுடைய அந்த அரங்கம் மிகவும் பெருமை பெற்றதுன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம்.